காடுகள் மலைக்கு போகும்போது ரொம்ப அபூர்வமான கையே கட்டாகக்கூடிய ஒட்ட வைக்கக்கூடிய அபூர்வமான மூலிகை இலைகள் மூலிகை சாரெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மூலிகை இலைகள் மூலிகை இந்த மாதிரி தலைகள் தாவரங்கள் மரங்கள் ஒரு முக்கியமான நதிகள்லாம் இதை ஏன் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு உஷ்ணமான ஒரு காற்று பரவுது. அந்த உஷ்ணத்தோடைய காற்று படுற இடத்துலேருந்து ஒரு தீவிரமான தாவரங்கள் உருவாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு செயலில் எப்படி வருதுன்னா, காற்றாக வரப்பட்டது ஒரு இடத்துல உஷ்ணமாக மாறுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு காற்றாக வந்தது தான் அடுத்தது நம்மக்கிட்ட நாத விந்தாக மாறுது. அப்போ காற்றாக வரக்கூடிய அந்த விஷயத்தை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அதை காய்ச்சி ஒரு இடத்துல உஷ்ணமாக அப்படியே தக்க வச்சு மேலே வைக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த வாதம் பிரித்து தனியாக எடுக்கப்படுது. அப்போ அது ரசமாக மாறும்போது அந்த ரசத்தை மணியாக்கு அடுத்த செக்ஷனுக்கு அந்த மணி ஆகுறது எங்கே மணி ஆகும்னா, இடங்களையும் பின்களையும் கொண்டு சுழுமனையில் வைத்தால் தான் மணி ஆக்க முடியும். இப்போ சுழுமனைக்கு நீ போகலைன்னா ரசமாக மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ரசத்தை வச்சுட்டு நீ அருந்தலாம், நீ பெரிய வித்தை கட்டலாம், சித்து பண்ணலாம், அதிசயமான குருங்கலாம், இதுதான் செய்யலாம். ஆனால் அது போய் மணியாக்குனா அது என்ன ஆகும் அப்படின்னா, அது காயகல்பம் தேகம்னா அங்கே என்ன ஆகும்னா, இந்த உடல் என்ன இருக்கும்னா, முழு உடலும் என்ன ஆகும்னா, முழு உடலுமே அந்த உஷ்ணமாக மாறும்.